வணக்கம். எனது பெயர் டாக்டர் ரவிச்சந்திரன், தோல் மருத்துவ நிபுணர். சென்னையில் பல வருடங்களாக பணி செய்து வருகின்றேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் சென்னை ஸ்பெஷாலிட்டி கிளினிக் பெசன்ட் நகர்லையும் என்னுடைய கன்சல்டேஷன் உள்ளது. இந்த வாரம் நாங்கள் உலக வெண்புள்ளி தினம் என்ற ஒரு நோயை பற்றி நாங்கள் அவேர்னஸ் கொண்டு இருக்கிறோம். இந்த வெண்புள்ளி என்கிறது விட்டிலகோ என்று சொல்வோம். சில பேர் அதை லியூகோடர்மா என்று சொல்வார்கள். இது வெண்படை என்று பெயர். இதற்கும் வெண்குஷ்டத்திற்கும் தொடர்பே கிடையாது. இந்த நோய் பற்றி ஒரு சிறிது படத்தை சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் கால்ட் தி விட்டிலகோ வேர் த கலர் ஆஃப் த ஸ்கின், அதாவது இந்த ப்ரௌன் கலராக இருக்கிற தோலில் இருக்கிற நிறம் மாறி அந்த நிறம் வெள்ளையாக மாறி விடுகிறது. இது ஏன் மாறி விடுகிறது என்று பார்க்கும் போது சில நேரத்தில் இது விரல் ஹேண்ட்ஸில் வரலாம், வேற இடத்துல வரலாம், உதட்டில் வரலாம், உடம்பு அதிகம் பூரா பரவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நோயினால் வெறும் தொந்தரவு எதுவும் கிடையாது, தொத்து வியாதியும் கிடையாது, மற்றவர்களுக்கு பரவறதுக்கும் வாய்ப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஒரு தாழ்ந்த மனப்பான்மையை மக்களுக்கு உண்டாக்குகிறது. சிறு பிள்ளைகளோ சிறு பெண்மார்களுக்கோ வரும்போது மிகவும் தாழ்ந்த மனப்பான்மையும் லோ செல்ஃப் எஸ்டீம் வருவதனால் அவர்களை புறக்கணிக்கிறார்கள். ஸோ அது செய்யறதுக்கு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் செய்து இதுவும் சாதாரண டிசீஸ், இதுக்கு சிகிச்சை முறை நன்றாக இருக்கிறது என்று கண்டிப்பாக எங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் தோல் நிபுண மருத்துவர்கள் இந்த வாரம் நாங்கள் ஜூன் 25 உலக வெண்புள்ளி தினமாக அறிவிக்கின்றோம். இது இந்த நோயை எப்படி நம்ம குணப்படுத்த முடியும்? இதில் பல விதமான டைப்புகள் இருக்கிறது. அது ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்து விட்டு மேல் தடவை மருந்துகளும் உள்ளுக்கு மாத்திரைகளும் சரியாக போட்டோதெரப்பி என்று ஒரு லைட் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கிறது. அது தவிர சில நேரத்தில் அந்த கலர் வரவில்லை என்றால் அறுவை சிகிச்சை முறை, இந்த தோல் மாற்று சிகிச்சை முறை, இப்போது நவீன சிகிச்சை முறை தோல் செதில்களை, அதாவது மெலனோசைட்ஸ், அந்த கலர் வரக்கூடிய செதில்களை பிரித்து மெலனோசைட் கட்னோசைட் செல் சஸ்பென்ஷன் டெக்னிக் என்ற நியூ ப்ரொசீஜர் மூலியமா நாங்கள் இதை நன்றாக குணப்படுத்தி விடுகிறோம். இதில் ஒரு முக்கியமான நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, இது ஒரு இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்றாக ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஒரு சப்போர்ட், அதாவது அவங்களும் நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு we should add color to their life and so that they mingle well in the society. அவங்களுடைய தாழ்ந்த மனப்பான்மை குறைந்து தினசரி வாழ்க்கையிலையும் வேலைகளிலையும் படிப்பிலையும் நன்றாக படிக்க வேண்டும். நன்றி.